திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி அருகே தனக்கெதிராக போடப்பட்ட வழக்கை திரும்பப் பெற வலியுறுத்தி சூப்பர் மார்க்கெட் ஓனரின் அண்ணனை கத்தியால் வெட்டியிருக்கிறார் ஒருவர். குற்றத்திலிருந்து தப்பிக்க மற்றொரு குற்றம் செய்த நபரின் பின்னணி என்ன? நாட்டாம தீர்ப்பை மாற்றி சொல்லு என சபடலாக ஆர்டர் போடும் கேரக்டரை போல மரியாதையை கேஸை வாபஸ் வாங்கு என சபடலாக ஆர்டர் போட்டு கேஸ் கொடுத்த நபரையே கத்தியால் வெட்டியிருக்கிறார் அந்த நபர். ஏற்கனவே பெட்ரோல் குண்டு வீசி கேஸ் வாங்கி சிறைக்கு சென்றவர் தற்போது மீண்டும் ஒரு வழக்கில் சிக்கியிருக்கிறார். கத்தியால் வெட்டிவிட்டு தப்பியோடிய குற்றவாளி சிக்கியது எப்படி? திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடியை அடுத்த நேதாஜி நகர் பகுதியைச் சேர்ந்தவர் 53 வயதான லியாகத் அலி. இவரது தம்பி சௌகத் அலி. இவர் மதீனா காம்ப்ளெக்ஸில் சூப்பர் மார்க்கெட் நடத்தி வருகிறார். எப்பொழுதும் பரபரப்பாக காணப்படும் சூப்பர் மார்க்கெட் முன்பு 2 இளைஞர்கள் குதூகலமாக மது அருந்து இருக்கின்றனர். இதனை பார்த்த சூப்பர் மார்க்கெட் உரிமையாளர் சௌகத் அலி கடுமாத்திரமடைந்திருக்கிறார். ஏம்பா, வாடிக்கையாளர்கள் வர்ற வழியில இப்படி உட்கார்ந்துக்கிட்டு மது அருந்துறீங்களே, இது உங்களுக்கே நியாயமா என கேள்வி எழுப்ப அவர்களுக்குள் வாக்குவாதம் ஏற்பட்டிருக்கிறது. இதையடுத்து அப்பகுதி வியாபாரிகள் ஒன்று கூடி அவர்களை அதட்டி அந்த பகுதியில் இருந்து விரட்டி அடித்திருக்கின்றனர். இது அந்த இளைஞர்களுக்கு கடும் ஆத்திரத்தை கொடுத்திருக்கிறது. இதுக்கு எப்படியோ பழி வாங்கியே தீரணுமப்பா என இருவரும் கங்கணம் கட்டி கொண்டு திரிந்துள்ளனர். சில நாட்களுக்கு பிறகு பெட்ரோல் குண்டுகளை தயாரித்த அவர்கள் அதை எடுத்துக்கொண்டு இருசக்கர வாகனத்தில் சூப்பர் மார்க்கெட்டுக்கு சென்றுள்ளனர். அங்கு திரியில் தீயை பற்ற வைத்த அவர்கள் சூப்பர் மார்க்கெட்டை நோக்கி சரசரவென வீசியிருக்கின்றனர். கடை வாசல் முன்பு விழுந்து சிதறிய பெட்ரோல் குண்டு சிதறி தீப்பிடித்து எரிந்துள்ளது. இதில் சில பொருட்கள் தீயில் கருகி நாசமானது. இது தொடர்பாக வாணியம்பாடி நகர காவல் நிலையத்திற்கு சென்று தம்பி சௌகத் அலியும் அண்ணன் லியாகத் அலியும் புகார் கொடுத்துள்ளனர். சம்பவ இடத்திற்கு சென்ற காவல்துறையினர் இது தொடர்பாக வழக்கு பதிவு செய்து சம்பவத்தில் ஈடுபட்ட யூசுப் மற்றும் சுலைமான் ஆகிய இருவரை கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். இந்த வழக்கு தொடர்ந்து நடைபெற்று வந்த நிலையில் அவர்கள் இருவரும் நிபந்தனை ஜாமீனில் வெளியே வந்துள்ளனர். இந்நிலையில் தன்னை சிறைக்கு அனுப்பியதால் கடும் ஆத்திரத்தில் இருந்த யூசுப்பும் சௌகத் அலியிடம் சென்று மரியாதையா கேஸ வாபஸ் வாங்கிரு என்று கூறி மிரட்டி இருக்கிறார். இந்த மிரட்டலுக்கு நான் அஞ்ச போதில்ல என கூறி அவரை விரட்டி இருக்கிறார் சௌகத் அலி. தம்பி தான் மிரட்டலுக்கெல்லாம் அஞ்ச மாட்டேங்கிறான், அண்ணனையாவது மிரட்டி வழிக்கு கொண்டு வரலாம் என கத்தியுடன் சென்று இருக்கிறார் யூசுப். அண்ணன் லியாகத் அலியிடம் என் மீதான கேஸை வாபஸ் வாங்க முடியுமா முடியாதா என்று அதிகார தோரணையில் கேட்டுள்ளார் யூசுப். ஆனால் அவரும் முடியாது என கூறிவிட ஆத்திரம் தலைக்கேறிய யூசுப் கத்தியை உருவி கண்மூடித்தனமாக வெட்டிவிட்டு அங்கிருந்து தப்பியோடி இருக்கிறார். அலறல் சத்தம் கேட்டு ஓடி வந்த அக்கம் பக்கத்தினர் தலை மற்றும் கையில் பலத்த வெட்டுக்காயம் அடைந்த லியாகத் அலியை மீட்டு வாணியம்பாடி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இதுகுறித்து யூசுப் மீது மீண்டும் வழக்கு பதிந்த போலீசார் அவரை மடக்கி பிடித்து கைது செய்துள்ளனர். ஒரு குற்றத்தில் இருந்து தப்பிக்க இன்னொரு குற்றத்தை செய்த யூசுப் தற்போது 2 வழக்குகளிலும் சிக்கி தவித்து வருகிறார்.